டிஎன்பிசி குரூப் 4 2025 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், 131வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், நில அளவை புத்தகத்தில் நிலமானது பின்வரும் மதிப்புகள் குறிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நில அளவையோட ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த நிலத்தோட பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கவனிங்க, எதுலேயும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 0லேருந்து தான் மீட்டர் ஸ்டார்ட், 0லேருந்து தான் எதையுமே அளப்போம் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா 0லேருந்து 150 வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதோட மதிப்புகள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குறிச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 50 அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து ஈங்கிற அளவு, ஓகேங்களா, ஈங்கிறது 30 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு இந்த சைடு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 80 மீட்டர்லேருந்து பிங்கிற பாயிண்ட் ஒரு 50 பாயிண்ட் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 120லேருந்து டிங்கிற பாயிண்ட் ஒரு 20 பாயிண்ட் தள்ளி இருந்துச்சு அப்படின்னா இதோட மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ 0லேருந்து இதை ஜாயின் பண்ணுங்கள், இதை ஜாயின் பண்ணுங்கள், இதை ஜாயின் அப்படி டோட்டலாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1 2 3 4 முக்கோணம் கிடைக்குது. இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இடையில இருக்க பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி விட்டு இதையும் 2 முக்கோணமாக ஆக்கிக்கிட்டேன். ஓகேங்களா? அப்போ நான் முக்கோணத்தின் பரப்பு, இந்த மொத்தம் 6 முக்கோணத்தோட பரப்பு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா தேவையான நிலத்தோட பரப்பளவு கிடச்சிடும். ஓகேங்களா? எல்லாத்தோட முக்கோணத்தின் பரப்பளவு அப்படின்னா 1/2 × அரை BH அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இதில் BHங்கிறத மட்டும் போட போகிறோம். அரை அப்படிங்கிறத, அதாவது இந்த 1/2ங்கிறத எல்லா முக்கோணத்துக்கும் காமனாக 1/2 வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதை தான் ஃபஸ்ட்டு முக்கோணம்னு எடுக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு முக்கோணத்தில் உயரமும் அகலமும் தேவை. இதோட உயரம் இன்ட்டு அகலம், ஸோ 30 × 50. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்த முக்கோணத்தை எடுத்தீங்க அப்படின்னா இதில் உயரம், இதோட அகலம், ஓகேங்களா, 80 × 50. ஓகேங்களா? அடுத்த முக்கோணம் எடுங்க. இது எடுத்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், இது 50ன்னு தெரிஞ்சிருச்சு. இதோட வேல்யூ பாருங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகலை. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 80லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? 80லேருந்து 150ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதோட உயரம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 150லேருந்து 80 கழிச்சா 70 × 50. ஓகேங்களா? இப்போ இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட அகலம் 20ன்னு தெரியுது. இதோட உயரம் கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள், இதுலேருந்து இதை 0லேருந்து ஸ்டார்ட் ஆகலையா? அப்போ 150லேருந்து 120 போயிடுச்சு அப்படின்னா இதோட வேல்யூ எவ்வளவு, 30. அப்போ 30 × 20. ஓகேங்களா? அடுத்து இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது 70 அப்படிங்கிறப்ப இதோட வேல்யூ 70 தான் இருக்கும் இல்லையா? அப்போ என்ன கிடைக்கும், இதோட வேல்யூ பாருங்கள் 70 × 20. ஓகேங்களா? அடுத்து இந்த லாஸ்ட் முக்கோணத்தை எடுத்தீங்க அப்படின்னா பாருங்க 30 × இதோட வேல்யூ ஆல்ரெடி 70 தெரியும். அப்போ 30 × 70. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் பெருக்குங்க. 3 15, இங்கே 40, இங்கே 7 5 35, இங்கே ஒரு 600, இதில் 14, 2 0, இங்கே பெருக்கிறீங்க அப்படின்னா 7 3 21, 2 0. ஓகேங்களா? எல்லா வேல்யூவும் உங்களுக்கு கூட்டும்போது கிடைக்குது அப்படின்னா 13100 கிடைக்குது. டிவைடர் 2, இது 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 6550 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவுங்கிறதால மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சுருக்குக. இங்கே பாருங்கள், இவ்வளோ வேல்யூ கொடுத்துட்டு பவரில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 0 கொடுத்துட்டாங்க. ஸோ எனிதிங் பவர் 0ோட வேல்யூ 1ன்னு தெரியும். அப்போ இந்த வேல்யூ, இந்த ஃபார்மேட்டே வராது. அப்போ இது மட்டும்தான். அப்போ 4 பவர் -1ன்னா அர்த்தம் 1/4 அப்படின்னு அர்த்தம். இது என்ன கிடைக்கும், 1/4 பவர் -2ன்னு இருக்கு இல்லையா? ஸோ 4 பவர் -2 அப்படின்னா என்ன அர்த்தம், 1/4 ஸ்கொயர்டுன்னு அர்த்தம். மைனஸாக இருக்க வேல்யூவை கீழே வரும்போது தான் ப்ளஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ இது 1/4, இது 1/4 ஸ்கொயர், இது 1/4 கியூப். இங்கே பவரில் 1 தான் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ஃபார்மேட் கிடையாது, அப்படியே விட்டுற வேண்டியதான். 1/16, 1/64 இருக்குது. இதுக்கு எல்சிஎம்மே எடுக்கிறேன். 64 எடுத்தீங்க அப்படின்னா இது எதால் பெருக்கணும், 64 ஆகும். மேலேயும் கீழே எதை பெருக்கணும், 16ஆல் பெருக்கணும். ஸோ மேலே 16. இதை 64 ஆக்கணும் அப்படின்னா மேலேயும் கீழே 4ஆல் பெருக்கணும். ஸோ மேலே 4 ப்ளஸ் இங்கே 64 தான் இருக்குது டினாமினேட்டர். ஸோ 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 21/64. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா சி. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. டோட்டல் மாணவர்கள், மொத்த மாணவர்கள் எவ்வளவு அப்படின்னா 25 மாணவர்கள். அதோட சராசரி மதிப்பெண் கொடுத்துருக்கா அப்படின்னா 78.4 கொடுத்துட்டா. கணக்கு எடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு 96 அப்படிங்கிற மதிப்பெண். ஓகேங்களா? 96ங்கிறது அதிகமான மதிப்பெண். அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 69 குறைச்சி போட்டுட்டாங்க. ஓகேங்களா? இப்போ சரியான சராசரி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா பாருங்கள், தவறுதலாக கணக்கிடப்பட்டது எவ்வளோ மார்க்கு தவறாக கணக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 96லேருந்து 69 போயிடுச்சு அப்படின்னா 27 கிடைக்குது. அப்போ இந்த 27க்கு சராசரினா இதை என்ன பண்ணணும், 25 மாணவர்களுக்கு பிரித்து கொடுக்கணும். ஓகேங்களா? மொத்தமாக 25 மாணவர்களின் சராசரி தான் 78.4.
ஓகேங்களா. இப்போ தவறுதலாக எடுத்தப்பட்ட மார்க் எவ்வளவு அப்படின்னா 27 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 27 என்ன பண்ணணும் அப்படின்னா என்னால் வகுக்கணும். எத்தனை மாணவர்களோ அந்த மாணவர்கள் வகுக்கும் போது நடக்குது அப்படின்னா 1.08. அப்போ சராசரி வேணும் அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே அவன் அதிகமான மார்க் எடுத்திருக்கான் அந்த பையன், அதை நம்மளை குறைச்சி போட்டுட்டாங்க அப்படின்னா கூட்டணும். சப்போஸ் அந்த பையன் குறைவான மார்க் எடுத்துட்டு அதிகமான மார்க் போட்டிருந்தாங்க அப்படின்னா கழிக்கணும். இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தம்பி நிறைய மார்க் எடுத்திருக்காப்புல, அதை குறைச்சி போட்டாங்க. ஓகேங்களா. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வேல்யூவை இதோட கூட்டுங்க, அவ்வளோதான். ஸோ ஓகேங்களா. அப்போ இப்போ தவறாக கண்டுபிடிச்ச சராசரி இருக்குல்லையே, அதோட இப்போ கண்டுபிடிச்ச சராசரி இருக்குல்ல, அந்த கூட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா. இதோட ஷார்ட்டாக தான் இதை இங்கே போட்டிருக்கேன். சரியான சராசரி வேணும் அப்படின்னா தவறாக போட்ட சராசரி இன்ட்டு அந்த மார்க்கோட டிஃப்ரென்ஸ் டிவைட மாணவர்களின் எண்ணிக்கை. இதை அடிச்சிங்க அப்படின்னா 1.02 கிடைக்கும். இங்கே ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறது எதை வச்சு சொல்லணும் அப்படின்னா இங்கே மாணவர்கள் அந்த மாணவரோட மதிப்பெண் இருக்குல்ல, அதை வச்சு தான். குறைச்சி போட்டிருக்காங்களா கூட போட்டிருக்காங்களா, இங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா குறைச்சி போட்டிருக்கிறதுனால கூட்டியிருக்கேன். ஓகேங்களா. போட்டிங்க அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 79.48. ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் போகலாமா. A/Bயோட வேல்யூ 3:7 கொடுத்துட்டாங்க. அடுத்து B/Cயோட வேல்யூ 7:6 கொடுத்துருக்காங்க. அப்போ AC கேட்கல, CA வற்றின் விகிதம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ABC மொத்தமே ABCங்கிற 3 விகிதம் மட்டும் தான் வருது. ஸோ ABCங்கிற இந்த ஃபார்மேட் நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட் தான் இல்லையா. ஸோ 3:8 வேல்யூ 3:7. அடுத்து பாருங்கள் இதோட வேல்யூ 7:6 கொடுத்துட்டாங்க. இது ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ இதாலையும் பெருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. அப்போ இது A/Cயோட வேல்யூ அளவு அப்படின்னா 3:6. ஓகேங்களா. அப்போ 3:6 அப்படின்னா அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1:2. நமக்கு கொடுத்துருக்குது ACயோட வேல்யூ கேட்கல, CAயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்படியே மாற்றி போட்டிங்க அப்படின்னா 2:1. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ஓகேங்களா. 2 எண்களின் விகிதம் 3:4. மேலும் அதன் மீப்போவா மதிப்பு 4 எனில் அவைகளின் மீச்சீமா காண்க. A/Bயோட வேல்யூ 3:4 கொடுத்துருக்காங்க. மீப்போவோட வேல்யூ 4 கொடுத்துருக்காங்க. HCFயோட வேல்யூ 4 கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே இரு எண்களின் பெருக்குத்தொகை = HCF × LCM அப்படிங்கிற ஃபார்முலா தான் வரும். ஸோ அதில் ஒர்க் அவுட் பண்ணி போடக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா 2 எண்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எண்கள் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா இந்த மீப்போவாவையும் இந்த வேல்யூவையும் பெருக்கிறதா தான் இருந்திருக்கும். ஓகேங்களா. அந்த எண்கள் என்ன வந்திருக்கும் 12,16 இருந்திருக்கும். ஓகேங்களா. இங்கே விகிதம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 3x 4xன்னு எடுத்துக்கிட்டீங்க, 3x ஒரு எண்ணெய் 3x ஒரு 4x எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 12,16 அந்த எண்ணாவே இருந்திருக்கும். ஏன்னா இதோட காமன் ஃபேக்டர் என்ன கொடுத்துருக்காங்க 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது 4ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் 3 4 கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பெருக்கும்போது என்ன கிடைக்குது 48. இதோட மீச்சிமா என்னது அப்படின்னா 48. ஓகேங்களா. இங்கே எண்கள் கொடுக்கல, விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. விகிதம் கொடுத்துருக்கா அந்த எண் என்னவா இருக்கும் அப்படின்னா இதோட பொது காரணி 4ஆல் பெருக்கக்கூடிய வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த எண்கள் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 12 16 இருந்திருக்கும். அதுக்கு நீங்கள் மீச்சமாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதோட வேல்யூ 48. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுபடும். அந்த எண் 16, 24 மற்றும் 32ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு. ஓகேங்களா. இதை போட்டு பார்க்கவே வேண்டியது ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாம் அப்படின்னா ஆன்சர் ஏன்னு தான் சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க வேல்யூவில் 13ஆல் வகுப்படக்கூடிய ஒரே எண் 390 மட்டும்தான். பாக்கி ஏன்னா ஏ தான். இருந்தாலும் நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. அந்த எண் என்ன நம்பரால் வகுப்படும் 16ஆல் வகுப்படும், 24ஆல் வகுப்படும், 32ஆல் வகுப்படும். அப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம் எப்பயும் போல் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன கிடைக்குது அப்படின்னா 96 கிடைக்கும். 6ஓட மடங்கு எடுத்துக்கோங்க. ஸோ 4 வாட்டி எடுத்து 96 × 4 போட்டிங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னா 324. 106 கிடச்சிருக்கு. ஸோ 96 அப்படிங்கிறப்போ மேக்ஸிமம் எத்தனை டைம் இருக்கும், இங்கே வேல்யூஸே எல்லாம் 300 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 300 கொடுத்துருக்காங்க. நம்ம 96 × 4 போட்டுக்கோங்க அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 384 கிடைக்குது. இதோட 6 வேற கூட்டணும்னு சொன்னாங்க இல்லையா. இதோட மீதி 6 கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் 6 போட்டிங்க அப்படின்னா 390. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 390. பாருங்கள் 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை என்ன சொல்லியிருக்காங்க 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்க. அப்போ இதுக்கு என்ன சொல்லியிருக்கா இதோட மீப்போவா இதுதான் மதிப்புன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது ரெண்டுக்கு மீப்போவா கண்டுபிடிக்கிறது இதுவும் சமம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. அப்போ 108க்கும் 234க்கும் என்ன கண்டுபிடிக்கிறீங்க
மீப்போவா கண்டுபிடிக்கிறீங்க. மீப்போவா கிடைக்கும். இதுக்கு 2 காமன் ஃபேக்டர் ஃபஸ்ட்டு 9, அடுத்து 2 காமன் 2 போட்டிங்க அப்படின்னா 18. இதோட மீப்போவா எவ்வளவு அப்படின்னா 18. இந்த 18 அப்படிங்கிறத இந்த வடிவத்தில் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 23x - 51 = 18. அப்போ 23x = -51 இருந்தால் +51 ஆகும். 2ஐயும் கூட்டினா 69. 23ஆல் இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3. அப்போ இதோட எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3. x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் மீ-போ-கா HCF மீ-பே-வா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இது மாதிரி ஃபார்மேட் கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2 1ன்னு அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸோட வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் 3 கூட அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 அப்ளை பண்ணும்போது 12 கிடைக்கிது. அடுத்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டேன். அதில் அப்ளை பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்கிது அப்படின்னா 3ன்னு கிடைக்கிது. இதுக்கு மீ-போ-வா HCF என்னது அப்படின்னா 3. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் அதே எக்ஸோட வேல்யூ 2 அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னா 3ன்னு கிடைக்கிது. அடுத்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு 5 கிடைக்கிது. அடுத்த ஈக்குவேஷன் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா -21 கிடைக்கிது. அடுத்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா +21 கிடைக்கிது. ஓகேங்களா. அப்போ இதில் எது நமக்கு ஒத்து போகுது அப்படின்னா அந்த 3ங்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஒத்து போகுது. அப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா ஏ. ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை. எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும். 80 மாணவர்களுக்காக 25% வரலை. அப்போ எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 75 பேர் 75% பேர் வந்திருப்பாங்க. அப்போது 80 × 75/100 அடிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது 25 அடிச்சிங்கன்னா 3 4, இந்த 4 இதை அடிச்சிங்கன்னா 20. ஸோ 20 × 3 போட்டிங்க அப்படின்னா 60. ஸோ 60 மாணவர்கள் வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் சேம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்க? 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை, பாஸ் ஆகலை. எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியின் சதவீதத்தை காண்க. ஓகேங்களா. அப்போ தேர்ச்சி பெற்ற சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியின் சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு இது மாணவர்களின், இது மாணவன், இது மாணவி. ஓகேங்களா. ஸோ 5 × தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 5 × 16% பேர் என்ன பண்ணலை அப்படின்னா தேர்ச்சி பெறலை. ஸோ அப்போ எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க? 84. ஸோ 84/100 இன்ட்டு மாணவிகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விகிதத்தில் 3. 8% மாணவிகள் என்ன பண்ணலை அப்படின்னா தேர்ச்சி பெறலை. அப்போ தேர்ச்சி எத்தனை பேர் பெற்றிருப்பாங்க அப்படின்னா 92%. ஸோ 92/100. ஓகேங்களா. ஸோ இதை டிவைட மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை சதவீதத்தை பொறுத்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இங்கே என்ன விகிதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8, இங்கே ஒரு 5 3 கொடுத்துருக்காங்க இல்லையா. இதோட விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாணவர்களின் விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 + 3 8. சதவீதம் கண்டுபிடிக்கிறதுனால 100% போட்டிருக்கேன். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இது 2 பெருக்குனீங்க அப்படின்னா 420. 3 × 92 போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 276. இது 2ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 696. இந்த பாருங்கள், இந்த 100க்கு 100 கேன்சல் ஆகிடுச்சு. பை 8 மட்டும் இருக்கும். இந்த 8ஆல் இந்த வேல்யூவை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 87. ஸோ 87%. ஓகேங்களா. இந்த தொடர்ச்சி எண்களில் வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டு 2 வித்தியாசத்தை உடைய எண்களின் எத்தனை இணைகள் உள்ளன? கொஸ்டினை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டே கன்ஃபியூஸ் ஆயிரும் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ஈஸியஸ்ட் சம் தான். கவனிங்க, 6 4 இந்த அந்த கொடுத்துருக்க அந்த தொடர்ச்சி ஃபார்மேட் எழுதிட்டோம். இதோட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதோட வித்தியாசம் 2 உடைய எத்தனை இணைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது சின்ன சும்மா வித்தியாசத்தை மட்டும் பாருங்கள். இதோட வித்தியாசம் 2 3. இதோட வித்தியாசம் அடுத்து ஒவ்வொரு இணைக்கும் வித்தியாசத்தை அப்படியே கண்டுபிடிச்சிட்டே வாங்க. இதில் மொத்தம் எத்தனை இணைகள் இருக்குது அப்படின்னா இங்கே 1, அடுத்து இங்கே 2, அடுத்து இங்கே 3. இப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 3. D, F, G, H, I மற்றும் M ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரே லைனில் இருக்காங்க. இதில் ஐயும் எம் எங்கே இருக்காங்க அப்படின்னா ஐயும் எம்மும் சென்டரில் இருக்காங்க. ஓகேங்களா. எங்கே இருக்காங்க? சென்டரில் இருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஃப் மற்றும் டி ஆகியோர் முதலிலும் இறுதியிலும். எஃப்ங்கிறவங்க முதலிலும், ஓகேங்களா, டிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இறுதியிலும் உள்ளனர், இறுதியிலும் அமர்ந்திருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஜி என்பவர் டியின் வலதுபுறத்தில். ஜி என்பவர் ஜிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? டிங்கிறவுக்கு இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளனர். அப்படியானால் எஃப்பின் வலதுபுறத்தில் இருப்பவர் யார்? எஃப்க்கு வலதுபுறம் யார் இருப்பாங்க? இதில் எல்லாரையும் போட்டாச்சு. கொடுத்த வேல்யூஸில் எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. இல்லாத ஆள் என்னது அப்படின்னா ஹச் தான். ஸோ அப்போ இங்கே என்ன யார் இருப்பாங்க அப்படின்னா ஹச் மட்டும் தான் இருப்பாங்க. ஓகேயா. ஸோ எஃப்பின் வலதுபுறம் என்ன இருப்பாங்க அப்படின்னா ஹச் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா.
A26 SUN சன்னு கொடுத்துட்டு 27 CAT கேட்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே ஏங்கிறது 26ன்னு கொடுத்துட்டு ஒரு பெரிய வேல்யூ மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏபிசிடி எழுதுங்க, அது ஏவோட வேல்யூ 26ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தலைகீழாக ஏக்கு 26 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ SUNோட வேல்யூ பாருங்கள், எஸ்ஸோட வேல்யூ பாருங்கள், அடுத்து யூவோட வேல்யூ பாருங்கள், என்னோட வேல்யூ பாருங்கள். எஸ்ஸோட வேல்யூ 8, யூவோட வேல்யூ 6, அடுத்து என்ன இருக்குது என்னோட வேல்யூ 13, எல்லாத்தையும் கூட்டு அப்படின்னா 27. அப்போ செக் பண்ணும்போது இது கரெக்டாக இருக்குது. அப்போ சிஏடி கேட்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ சியோட வேல்யூ பாருங்கள், சியோட வேல்யூ 24, ஏயோட வேல்யூ 26, டியோட வேல்யூ என்ன இருக்குது 7. ஸோ இந்த வேல்யூ ப்ளஸ் பண்ண 57. அப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா சி. ஓகேங்களா, A ≠ B ≠ C என கொடுக்கப்பட்டிருந்தால் பின்வருவதில் எது சரி? ஓகேங்களா, A Bக்கு சமம் கிடையாது, B Cக்கு சமம் கிடையாது, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே ஏக்கும் ABC அப்படிங்கிறது வெவ்வேறானவைன்னு கொடுத்துட்டாங்க. இது உண்மையாக பொய்யா நம்மளால சொல்ல முடியாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏயும் பியும் தான் சமம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்களே தவிர ஏயும் சியும் சமம் இல்லைன்னு சொல்லலை. அப்போ இது ராங்கு தான். ஏபிசி இது முரண்பாடாகவே இருக்குது, இதுவும் கரெக்ட் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த டியை பாருங்கள், A ≠ C அல்லது A = C. இதில் ஏக்கும் சியையும் சம்மந்தப்படுத்தவே இல்லை. அப்போ A = C இருந்திருக்கலாம், A ≠ C இருந்திருக்கலாம். அப்போ இதுதான் ஆன்சர், டி அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஒரு பகடை 4 முறை உருட்டும் போது அதன் 4 வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஓகேவா, அப்போ என்ன எடுத்துருக்காங்க, 2இன் எதிர்பக்கமாக இருக்கும் எண்ணை காண்க. இங்கே பாருங்கள், எதை சமப்படுத்தலான்னு பாருங்கள். ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பகடை 1ஐயும் பகடை 3ஐயும் எடுக்கிறேன். சரிங்களா, பகடை 1ஐயும் பகடை 3ஐயும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கேயும் 3 5 இருக்குது, இங்கேயும் 3 5 இருக்குது. ஒரே மாதிரி எண்கள் இருந்துச்சு அப்படின்னா போடுறதுக்கு எனக்கு சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரே மாதிரியான எண்கள் இருக்கிற 2 பகடை 1 3ஐயும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ 1ஐயும் 3ஐயும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே 3 5 இருக்குது, இங்கே 3 5 இருக்குது. அது இல்லாமல் என்ன நம்பர் இருக்கோ அது 2 சமக்கு, இங்கே 4 இருக்குது. அப்போ 2க்கு எதிர்பக்கம் என்னது அப்படின்னா 4. அப்போ 2ஓட எதிர்பக்கம் என்னது 4. அடுத்து பாருங்கள், தொடர் வரிசையில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க. 7, 12, 19, 24, 43, -91 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை 2 மாதிரியாக நான் செஞ்சுருக்கேன். கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 7, 11. 7க்கு அடுத்து பாருங்கள், இதில் பிரேம் நம்பர் பாருங்கள், 7க்கு அடுத்த பிரேம் நம்பர் என்னது 11, அதோட 1 கூட்டினா 12. அடுத்த நம்பர் கொடுத்துருக்காங்க 19. 19க்கு அடுத்த நம்பர் 23. 23 + 1 24. 43 கொடுத்துருக்காங்க. 43க்கு அடுத்த உள்ள பிரேம் நம்பர் 47. ஸோ 47 + 1 48 அப்படின்னு ஆன்சர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்னொரு ஃபார்மேட்டில் இந்த ஃபார்மேட் போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது 2க்கு ஒவ்வொரு நம்பரை விட்டு பாருங்கள். இது 2க்கு இடையில வித்தியாசம் விடுறது அப்படின்னா 12. அடுத்து ஒரு எண்ணை விட்டு அடுத்த எண்ணுக்கு வித்தியாசம் என்ன கிடைக்குது அப்படின்னா 24. அதே மாதிரி இங்கே போட்டிங்க அப்படின்னா 12க்கும் இந்த 12க்கும் 24க்கும் இடையில ஒரு வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னா 12. அதே மாதிரி இந்த எண்ணுக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறதுக்கு இடையில இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு இடையில வித்தியாசம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 24 இருந்திருக்கும். அப்படிங்கிற கான்செப்டில் என்ன பண்ணியிருக்கீங்க, அதோட வேல்யூ இங்கே 24 போட்டிங்க, 24 + 24 போட்டால் அதோட வேல்யூ 48 அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டு வரலாம். ஓகேங்களா, மொத்தத்தில் இதோட ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 48. ஓகேங்களா, ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் A, B, C மற்றும் D ஆகியோருக்கு தனது பேனாக்களை 1/3, 1/4, 1/5, 1/6 ஆகிய வீதங்களில் விநியோகிக்கின்றார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளவு? இந்த 1/3, 1/4, 1/5, 1/6 பின்னங்களாக இருக்கிறது என்ன பண்ணுங்க அப்படின்னா முதல்ல நார்மல் ஃபார்மேட்டாக எழுதுங்க. ஓகேங்களா, அப்படி எழுதுனா என்ன பண்ணணும், கீழே இருக்க வேல்யூஸ்க்கு அப்படியே எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 60 கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி பிரிச்சு, ஏங்கிறவருக்கு பிங்கிறவருக்கு சி அப்படிங்கிறவருக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எப்படி பிரித்து கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஸோ 1/3 அப்படிங்கிறப்ப 1/3 இன்ட்டு அதோட எல்சிஎம், 1/4 இன்ட்டு எல்சிஎம், 1/5 இன்ட்டு எல்சிஎம், 1/6 இன்ட்டு எல்சிஎம் போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 20, 15, 12, 10 கிடைக்குது. ஸோ டோட்டலாக கூட் பண்ணிங்க அப்படின்னா 57. இப்போ இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 57. அதாவது இந்த பின்னங்களாக இருக்கிறத என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பின்னங்கள் இல்லாமல் நார்மல் நம்பராக எழுதுறீங்க. நார்மல் நம்பராக ஃபார்மேட் பண்ணிக்கிட்டு அப்படியே கூட்டும்போது என்ன கிடைக்குதோ அதான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்ட எண் எழுத்து தொடரில் விடுபட்ட உறுப்பு. ஓகேங்களா, இந்த உறுப்பு மாதிரி ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கீழே லாஸ்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஃபார்மேட் என்ன இருக்கேன் அப்படின்னா எழுதியிருக்கோம். கவனிங்க, இது எப்படி இருக்குது பாருங்கள், இந்த நடுவில் இருக்க வேல்யூக்கு எல்லாமே ஆன்சரில் ஹச் தான் இருக்குது. ஸோ நடுவில் இருக்க வேல்யூ ஃபார்மேட் போடல பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 3rd 1 தான் நமக்கு
டார்கெட்டே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது, அங்கே 7 இருக்குது. டிஃப்ரெண்ட் எவ்வளவு 5. அடுத்து பார்த்தீங்கன்னா 7. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 14லேருந்து 23, 23 14 வருஷம் 9. அடுத்து என்னவா இருந்திருக்கும், 11 இருந்திருக்கும். ஓகேங்களா. அப்போ 23 + 11 போட்டிங்க அப்படின்னா 34. அப்போ இந்த 2 ஆப்ஷன் கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு ஒன்று இந்த செகண்ட் ஒன்றா தான் இருக்க முடியும். அடுத்த 2 வேல்யூ இருக்குது பாருங்கள். லாஸ்ட் ஒன் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்கு பாருங்கள். இந்த தேர்ட் ஒன் வேல்யூ பாருங்கள் என்ன இருக்குது, 2 × 2 4, 4 3 12, 12 4 கிடைக்கும் 48. அப்போ 48 × 5 240. அப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா ஏ. ஓகேங்களா. அடுத்த வேல்யூ பாருங்கள். 2 முறையான பகடைகள் உருட்டும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் 5 ஆக இருக்க நிகழ்தகவு என்ன? 2 முறையான பகடையை உருட்டுறாங்க. அப்போ NF(S)ஓட வேல்யூ எவ்வளவு, 36 நமக்கு தெரியும். ஓகேங்களா. அப்போ எனக்கு P(A)யோட வேல்யூ பாருங்கள். முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் 4. அப்போ எப்படி எல்லாம் எழுதலாம், 4 1 4 4 அப்படிலாம் 1,4 எழுதலாம். அப்புறம் 4,1 எழுதலாம். அடுத்து 2 × 2 வேறு ஃபார்மேட் கிடையாது 4க்கு பெருக்கல் பலன் அப்படிங்கிறப்போ. அப்போ எத்தனை வேல்யூ கிடைக்குது, 3. அப்போது 3/36. P(A)யோட வேல்யூ 3/36. B அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். முக மதிப்புகளின் வித்தியாசம் 5. முக மதிப்புகளின் வித்தியாசம் 5. அப்போ 6,1 இது எப்படி எழுதலாம் மாற்றி 1,6. இதை மட்டும் தான் கழிக்கும் போது 5 கிடைக்கும். எத்தனை வேல்யூ இருக்குது, 2. ஸோ P(B)யோட வேல்யூ 2/36. ஓகேங்களா. அப்போ A யூனியன் Bக்கு இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா. இது ரெண்டுக்கும் காமனாக ஒரு மாதிரியான வேல்யூ இருக்கா, இல்லை. ஸோ ரெண்டுமே வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ அப்போ A யூனியன் B = இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ. ஓகேங்களா. ஸோ 5/36 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். தொடரின் கூடுதல் காண்க. 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா 55 கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போதே தெரியுது அப்படின்னா ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் அப்படின்னு. ஸோ தொடரின் கூடுதல் அப்படின்னா லாஸ்ட் வேல்யூ எல்லோட வேல்யூ கொடுத்ததுனால ரொம்ப ஈஸியாகவே போடலாம். ஓகேவா. ஸோ இந்த ஒற்றைப்படை தொடரின் கூடுதல் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா L + 1/2 ஸோ எல்லோட வேல்யூ இங்கே என்னது அப்படின்னா 55. எல்லோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 55. ஸோ 55 + 1/2 இங்கே லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் கடைசி உறுப்பு தான் என்னது அப்படின்னா L. அப்போது 55 + 1/2 ஸோ நடக்க முடியும். 56/2 அடிச்சிங்க அப்படின்னா 28. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் எழுதி 28 × 28 784. ஓகேங்களா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்பு. ஓகேங்களா. டேஷும் கொடுத்துருக்காங்க, வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொடுத்துட்டு டேஷ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கவனிங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1, 2, 24, 252, 3120 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1/1 1 என்ன கிடைக்கும் 1 அதுலேருந்து 1 கழிச்சிங்க அப்படின்னா 0. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ஸ்கொயர் கிடைக்கும் 4. அந்த 4லேருந்து 2 கழிச்சிருக்காங்க. ஸோ 2. அதாவது இதோட ஃபார்மேட் என்னது அப்படின்னா 1 × 1 - 1 2 ஸ்கொயரை பண்ணி 2 கழிச்சிருக்கா. அப்போ 3 கியூபிக் பண்ணி 3 கழிச்சிருக்கா. இந்த ஃபார்மேட்டில் இதில் 4 × 4 256 - 4. அடுத்து 5 × 3125 - 5. அடுத்து என்னவா இருந்திருக்கும் 6 × 6 இருந்திருக்கும். 6 × 6 எவ்வளவு அப்படின்னா 46,656. 6 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா. ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் A கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் Bக்கு கிடைக்கும் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ரூபாய் 2602 A மற்றும் Bயின் பங்குகள். ஓகேவா போடலாமா. ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருஷத்துக்கு கிடைக்கிற பணம் ஏங்கிறவருக்கு 6 வருஷத்தில் கிடைக்கிற பணம் 8 வருஷத்தில் Bக்கு கிடைக்கிற தொகைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா ஏபியோட பங்கு எதில் அப்படின்னா 2602 ரூபாயில். ஓகேங்களா. ஸோ நமக்கு கூட்டு வட்டி அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா P × 1 + R/100 அப்படிங்கிறது ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலாவில் ஏயோட அமௌண்ட்டை ஏன்னு வச்சுக்கோங்க, பியோட அமௌண்ட்டை பின்னு வச்சுக்கோங்க. வருடங்கள் மாறும்போது ஓகேங்களா அதே வட்டி வீதம் தான். ஏக்கு 6 வருடம் அப்படிங்கிறப்போ Bக்கு 8 வருடமாக இருக்கும்போது அது ரெண்டு எப்படி இருக்கும், அந்த 2 தொகையும் சமம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபியோட பங்கு என்ன அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இதை ஃபார்மேட்டில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஏவோட அமௌண்ட்டை ஏன்னு வச்சுக்கோங்க, பியோட அமௌண்ட்டை பின்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும் அப்படின்னா இங்கே 4 அங்கே 4 6ஓட வேல்யூ 4 தான், இங்கேயும் 4 தான். வருடங்கள் மட்டும் சேஞ்ச் ஆகும். இது 6 வருடம், இங்கே 8 வருடம். ஓகேங்களா. இது பவரில் 6 இருக்குது, இங்கே பவரில் 8 இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணோம், இதில் 6 டைம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதம் 2 டைம் மட்டும் இருக்கும்.
ஓகேங்களா. இதை 4ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 1/25 கிடைக்கும். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுவோம், இதை கிராஸ் பண்ணி இதை ப்ளஸ் பண்ணணும். இதை பெருக்கி 5 + 1 26/5. இங்கே கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னா 25 + 1 26/25. ஓகே. ஏயோட பங்கு அப்படின்னா டிவைடில் வந்துச்சு அப்படின்னா தான் ஈஸியாக எழுத முடியும். ஓகேங்களா. அப்போ இந்த 26 பெருக்கலுக்கு தான் வகுத்தல் வரும். அதே மாதிரி இந்த 25 × 25 அப்படியே இருக்குது. அப்போ என்ன கிடைக்குது, 26 × 26 676, 25 × 25 625. இது 2ஆல் பெருக்குங்க, இது 2ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 1352 1250. இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க கொடுத்துருந்தாங்களே 2602 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. ஸோ அப்போ இதோட ஏயோட பங்கு 1352, பியோட வேல்யூ 1250. ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு 16.2/3% வருட வட்டி வீதத்தில் தனி வட்டி காண்க. பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, என்னோட வேல்யூ 9 மாதங்கள் கொடுத்துருக்காங்க, வருடத்துக்கு 12 மாதங்கள், ஸோ 9/12. ஆரோட வேல்யூ கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க, அதை பின்னமாக மாற்றணும். இதை கிராஸ் பண்ணி இதை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. தனி வட்டி அப்படிங்கிறப்ப PNR/100ன்னு தெரியும். பியோட வேல்யூ, என்னோட வேல்யூ, ஆரோட வேல்யூ தெரிஞ்சிருக்கும். எல்லா வேல்யூ அப்ளை பண்ணி டிவைட் 100 போடுங்க. ஓகேங்களா. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அடுத்து இது ரெண்டையும் 3ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 3 9 4 12. இந்த 4ஆல் இந்த வேல்யூ அடிச்சிங்க அப்படின்னா 17 4 68. அவங்க ஒரு 0 இருக்குது, ஸோ 170. அடுத்து இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 170 × 50 போட்டிங்க அப்படின்னா 8500 ரூபாய். ஓகேங்களா. பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி என்பவர் 8 நாட்களில் செய்து முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு பி வேலையை விட்டு சென்றார். ஓகே. பி வந்து 20 நாள் அப்படின்னா கியூ வந்து 40 நாள் கொடுத்துருக்காங்க. இதோட எல்சிஎம் இங்கே ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். அப்போ இதை கிராஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வேல்யூ வரணும். சரிங்களா. ஒரு 40 40, 20 × 2 40. ஓகேங்களா. 8 நாளில் பிங்கிறவர் மீதம் இருந்த வேலையை பி என்பவர் 8 நாட்களில் செய்து முடித்தாருன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ 8 நாட்களில் பி செய்யும் வேலை ஈக்குவல் டு 8 × பியோட எஃபிஷியன்சி பாருங்கள். ஓகேங்களா. இதோட ஃபேக்டர் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னா 2. ஸோ 8 2 16. இருவரும் இணைந்து வேலை செய்யும் நாட்கள், ஏயும் பியும் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்த நாட்கள். இல்லை அப்படின்னா எவ்வளோ நாளுக்கு அப்புறமாக்க பிங்கிறவர் வேலையை விட்டு சென்றாங்க அப்படிங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓகேங்களா. மொத்த நாட்கள் எவ்வளோ பாருங்கள், ஒர்க் எவ்வளவு 40 போட்டிருக்கோமா. ஸோ 40 - 16 டிவைட இதோட எஃபிஷியன்சி போடணும். இதோட ஃபார்மேட்டை கீழே போடணும். ஓகேங்களா. ஸோ அப்போ 40 - 16 அப்படி போட்டிங்க அப்படின்னா 24/3 அடிச்சிங்கன்னா 8 நாட்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.